வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். செக்ஸ் நேரத்தில் அருகில் வர தொட செக்ஸ் செய்ய அனுமதிக்காத மனைவி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசணும்னு நினைக்கிறேன். திருமணமாகி 8 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லிட்டு இன்னும் என்னோட ஒய்ஃபு செக்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை, இதற்கு எனக்கு என்ன வழின்னு தெரியலை, இன்னைக்கு மாறுவா நாளைக்கு மாறுவா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அந்த பெண்ணும் எல்லாருனாலையும் முடியுது, ஏன் என்னால் முடியலை அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் அதுக்கு மீறி நான் அனுமதிக்கிறதுக்கு ஈவன் ஹக்கிங், கிஸ்ஸிங், ட்ரெஸ்ஸு கழட்டுறது, ஆணை பெண் உறுப்பு பகுதிகளில் தொட விடுறது கூட பண்ணுறாங்க. ஆனால் ஆண் உறுப்பு உள்ளே போவதற்கு அனுமதிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடலிலும் மனதிலும் அதிர்ச்சியான ஒரு ரியாக்ஷன் உருவாகுது. இதனால் என்னால் அதற்கு மேலே முயற்சி பண்ண முடியல. இதனால் எங்களுடைய திருமண வாழ்க்கை 2 வருஷம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு, இன்னும் குழந்தை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர தம்பதி நிறைய இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பு உள்ள வர துவங்கும் பொழுதே பெண் உறுப்புல இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன், ஒரு அதிர்ச்சி, ஒரு இறுக்கம் உண்டாகுது. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெண் அதற்கு மேலே அவளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஆணை வெளியில் தள்ளி விட்டுறாங்க. இதில் கொஞ்சம் உள்ளே போகிறத பார்க்குறீங்க. இது இந்த வலி உணர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கு செக்ஸ் செய்வது எவ்வளவுன்னு தெரியாமல், இப்போ இந்த வலி உணர்வே இல்லாத பெண்கள் கூட செக்ஸ் போது ஆண் உறுப்பு எவ்வளோ உள்ளே போகணும்னு தெரியல, என்ன மாதிரி உணர்வு இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஆண் உறுப்புடைய இந்த மொட்டு பகுதி மட்டுமே பெண் உறுப்புடைய அந்த நுழைவாயிலில் நின்று நான் 20 ஸ்ட்ரோக் கொடுக்குறேன், 30 ஸ்ட்ரோக் கொடுக்குறேன், எங்களோட செக்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளையும் பார்க்குறோம். செக்ஸ் முடிஞ்ச பின்ன அவர்கள் நகர்ந்து படுக்கும் பொழுதே, அந்த ஆண் பெண் மேலிருந்து எந்திரிக்கும் பொழுதே அந்த விந்து இந்த இடத்துல விடுறது கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுது. இதனாலையும் அவர்களுக்கு கர்ப்பம் தடைப்படுது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த இடத்துல விந்து விட்டாலே கர்ப்பமாகிற தம்பதிகளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அது ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு நீங்கள் உடலுறவு செய்யும் பொழுது ஆண் உறுப்பு இந்த பகுதிக்கு அந்த விந்து விடப்படணும் அப்படின்னு நான் இதற்கு முன்னாடி வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன், அதனால் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல விடும் பொழுது ஒன்று பெண்ணுக்கு இன்ப உணர்வு வராது, தூண்டுதல் வராது, அவர்களுடைய உடலும் மனமும் இந்த செக்ஸ் நடவடிக்கையில் ஈடுபடாது, மகிழ்ச்சி காணாது. அப்போ அவர்களுடைய உள் உறுப்புகளும் இதற்கு தயாராக இருக்காது, இந்த விந்தை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்காது. ஸோ இந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பம் தடைப்படுது. பெண்ணுக்கு இன்பம் இல்லாமல் இருக்கிறதுனால அடுத்த செக்ஸ்க்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் குழந்தை வேணுமே அப்படிங்கிற ஒரு இதனால் அவர்களுடைய தூண்டுதல், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய தம்பதிகளில் இல்லைன்னு சொல்கிறாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆண் உறுப்பு விரைப்பான உடனே பெண் உறுப்புக்குள்ளே விடுறது ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உடல் உறவில் ஈடுபடும் பொழுது பெண்ணுக்கு இந்த பகுதி ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இந்த இறுக்கமான நிலையில் அவர்கள் மனசை தயார்படுத்திக்கிட்டு இந்த வேலையில் ஈடுபடும் பொழுது இந்த கர்ப்பப்பை இவ்வளோ தூரம் போயிருக்காது, இங்கே இருக்கும், இந்த இடத்துல கீழே இறங்கி இருக்கும். அவர்களுக்கு இன்ப உணர்வு வரும் பொழுது, அவர்கள் ரிசீவ் பண்ண தயாராகும் பொழுது தான் இந்த யூட்ரஸ் மேலே ஏறும். அப்போ அவர்கள் இந்த ஆண் உறுப்பு உள்ளே போகும்போது அவர்களுக்கு பிளாடர் பகுதியிலையும் கர்ப்பப்பையினுடைய வாய் பகுதியிலையும் இந்த ஆண் உறுப்பு முட்டுவதால் வலி உண்டாகும். ஆனால் அதையும் அவங்க தாங்கிக்குவாங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்படி பெண் அந்த விந்தையும் விந்தணுக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க? இதனாலேயே கர்ப்பம் தடைப்படுது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்ஸ் எஜுகேஷன் சேனலாக தான் நம்மளது போயிட்டுருக்கு. இன்னும் இருக்கிற வீடியோஸ் உங்களுடைய சம்பந்தமான தலைப்புகள் இருக்கிறத பாருங்கள், உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு தகுந்த டாக்டரை பாருங்கள். வயது அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஏற்பாடு, உதவி, பண செலவு, மனது எதிர்பார்ப்பு, கவலை இதெல்லாம் அதிகமாகும். அதனால் திருமணம் ஆன உடனே கர்ப்பம் ஆவதற்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். உடல் உறவு எப்படி இருக்கணுங்கிறதையாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இயற்கை முறையில் எளிதாக கர்ப்பம் ஆகுங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.